கூட ஊழியம் செய்கிற சக ஊழியனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றங்களும் எந்த விதமான விருத்திகளும் எந்த விதமான ஆசீர்வாதங்களும் இல்லாமல் நான் மட்டும் பல காரியங்களிலே வளர்ந்து கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி வாழ்வது என்பது சொல்லப்பட்டபடி நிச்சயமாகவே எழுப்புதல் என்பதற்கான சாத்தியமில்லை. ஏனென்றால் நம்மை நேசிப்பது போலவே பிறரை நாம் நேசிக்க வேண்டும். நான் எப்படி நன்றாக இருக்கிறேனோ அதே போல என்னுடைய சக ஊழியனும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து செயல்படுகிறவர்களாக எல்லா தலைவர்களும் எல்லா மிஷனரி தலைவர்களும் மாறும் பொழுதுதான் நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அங்கே அவர் சொல்லியிருந்த வார்த்தை உண்மையாகவே அது நாம் சீர்தூக்கி பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு ஊழியர் ஒரு சாதாரண ஊழியன் வளர்ந்து வருவதும் அவர்களை வளர்ந்து வரும் பொழுது அடக்குவதும் ஒடுக்குவதும் அவர்களை குறித்ததான காரியங்களை துர்ச்செய்தியை பரம்ப பண்ணுகிறதுமான காரியங்களை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சக ஊழியன் வளர்வதை அவர்கள் விரும்புவதே இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இப்படிப்பட்ட மனநிலையில் அவர் செயல்படவில்லை. அவருடைய சீசர்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதை நமக்கு எல்லாமே நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால நான் 3 மிஷனரி ஸ்தாபனத்திலே நான் ஊழியம் செய்த முறையிலே நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு நான் இருந்த முதலாவது மிஷனரி ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அந்த எங்களுக்கு பொறுப்பாளராக இருந்தவர்கள் நல்ல வசதியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோடு கூட ஊழியம் செய்த என்னை போன்றவர்கள் கேள்விக்குறிதான். அவர்களுக்கு எல்லாமே இருக்கிறது,